திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு முட்டுக்கட்டை போடுவது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் பாசிச தாக்குதல் என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். நாளை நடைபெற இருந்த தேர்தல் பிரச்சார கூட்டம், நாளை பெரம்பூரில் திட்டமிடப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார சந்திப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் எக்ஸ் தளத்தில் தற்பொழுது இது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தேர்தல் பரப்புரையின் ஒரு நாளுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் அந்த பகுதியில் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அரசு அதிகாரிகள் துணையுடன் திமுக அரசு தாவேகாவுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பதிவு செய்திருக்கிறார் விஜய். தான் பிரச்சாரம் மேற்கொள்ள முயலும் போதெல்லாம் திமுக அரசு ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அனுமதி மறுக்கிறது என்றும் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். இப்போ நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் கூட பெரம்பூர்ல இருக்கக்கூடிய இந்த முல்லை நகர் சந்திப்பு இருக்கக்கூடிய இடத்துல பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் விஜய் அவர்களும் பதிவு செஞ்சிருக்காரு. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், விஜய் தரப்புல இருந்து தற்பொழுது அனுமதி மறுப்பு சம்பந்தமா என்னென்ன கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நாளை பெரம்பூர்ல இருந்து பரப்புரைய தொடங்குவதாக இருந்த நிலையில இன்று காலை வரையில அதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம், மாவட்ட செயலாளர்கள் மூலமாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் கேட்டு அதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில அவர்கள் குறிப்பிட்ட அந்த எம்கேபி நகர் பகுதி 3000 பேர் நின்று அந்த பரப்புரையை கேட்பதற்கோ அல்லது பரப்புரைக்கு நிற்கும் அளவிற்கு இடமில்லை என கூறி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து கொளத்தூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளிலும் அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அனுமதியை மறுத்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில கட்சியுடைய தலைவர் விஜய் அவரது எக்ஸ் தள பக்கத்துல கண்டனம் பதிவிட்டிருக்கிறார். அதுல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதலே ஆகும் என தெரிவித்திருக்கிறார். நாளை முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள கட்சியின் சார்பில் அனுமதி 26ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பாலான தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன என்றும் காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என்று கூறியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது இந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததல்ல என்று அனுமதி மறுக்கப்பட்டு தாவேகாவுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெக்கமாக இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் எப்போதெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறோமோ அப்போதெல்லாம் திமுக ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதிப்பது, அனுமதி மறுப்பது தொடர்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு புதிய அரசியல் கட்சி உரிமைகளை திட்டமிட்டு நசுக்கும் இந்த செயல் ஆளுங்கட்சியின் ஏவலர்களாக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. எங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்குவோம் என நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறை என்பதை தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதை இந்த தடையே சாட்சி. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போவது உறுதி என அவரது கண்டன பதிவுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.